Hi viewers, welcome to Mr. Realtor. இன்னைக்கு நம்ம ரெட் ஹில்ஸ் பக்கத்துல ஒரு சூப்பரான லேஅவுட் வந்து பார்க்க வந்திருக்கோம். யார் இந்த லேஅவுட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருத்தணிகை இன்ஃப்ராசிட்டி வந்து இந்த லேஅவுட் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. லேஅவுட் நேம் பாத்தீங்கன்னா அன்னை கோமதி நகர். மொத்தம் ஒரு 17 ஏக்கர்ஸ்ல சூப்பரா வந்து லேஅவுட் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னாலே தெரியும் லேஅவுட் நல்ல குவாலிட்டியா வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல லொகேஷன்ல இருக்கு. சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவோட அட்ஜாயிண்ட் எக்ஸ்டென்ஷன். எப்பயுமே ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா பக்கத்துல உங்களுக்கு ஒரு லேஅவுட் வருது அப்படின்னாலே ஃபாஸ்டா வந்து டெவலப் ஆயிடும். இந்த லேஅவுட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17 ஏக்கர்ஸ்ல பண்ணிருக்காங்க. ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா ஒட்டி இவ்வளவு பெரிய லேண்ட் இந்த மாதிரி ஒரு டென்சிட்டியான இடத்துல கிடைக்கவே கிடைக்காது. பட் இவங்க வந்து ஓன் லேண்ட்ல இந்த லேஅவுட் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் ரேவதி இருக்கு இல்லையா, அது தாண்டி வரும்போது நமக்கு திருவள்ளூர் போற ஸ்டேட் ஹைவே இருக்கு. அந்த ஹைவேல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேஅவுட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அலமாதி அப்படின்ற லொக்கேஷன்ல லேஅவுட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு இது ரெட் ஹில்ஸ் ரேவதி திரும்பினீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள இந்த லேஅவுட் வந்து ரீச் ஆயிடலாம். உங்களுக்கு கிலோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 கிலோமீட்டர் வரும். ஸோ உங்களுக்கு ஹைவேல வரதால ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே இந்த லேஅவுட் வந்து சூப்பராக வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம். கனெக்டிவிட்டி அப்படின்றது ரொம்பவே கிளீனாக இருக்கு. ஸோ ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேஅவுட் கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் வர வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப்பான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைடுக்கு பக்கத்துல இந்த சைடு பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு, இந்த சைடு பாத்தீங்கன்னா சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு இருக்கு. ஸோ உங்களுக்கு நல்ல கனெக்டிவிட்டி ஃபியூச்சர்லயும் இன்னும் நல்ல டெவலப் ஆகும். உங்களுக்கு பஸ் எப்பயுமே நம்ம சைடுக்கு எப்பயுமே உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு, ஷேர் ஆட்டோ இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷனுமே வருது. ஸோ ஃபியூச்சர்லயும் நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும், கனெக்டிவிட்டியுமே இருக்கும். இந்த சைட்டை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த லேஅவுட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. உள்ள ரோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியா ஒரு ஏர்போர்ட்ல எப்படி இருக்கும் ரோடு அந்த மாதிரி வந்து குவாலிட்டியா வந்து போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது டைரக்ட் ஓனரு. ஸோ எந்த ஒரு டெவலப்பரும் இல்லாம ஓனரே வந்து டெவலப் பண்ணி பண்றதால பார்த்து வந்து பண்ணிருக்காங்க. ரோட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வைடான ரோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நிக்கிற ரோடு கூட பாத்தீங்கன்னா 40 அடி ரோடு. ஸோ சைட்ல ரோடும் பாத்தீங்கன்னா 33 அடி ரோடு, 30 அடி ரோடு. ஸோ 23 ஃபீட் ரோடும் வந்து லேஅவுட்குள்ள கட் ரோட்லாம் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. சைட்குள்ள பாத்தீங்கன்னா 2 பிரம்மாண்டமான பார்க் கொடுத்துருக்காங்க. பார்க்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸ் பிளே ஏரியா கொடுத்துருக்காங்க, சீனியர் சிட்டிசன் ரீக்ரியேஷன் ஏரியா கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஓப்பன் ஜிம் கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் ட்ராக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 17 ஏக்கர் சைட் அப்படின்றதால எல்லாருக்கும் யூஸ் பண்ற அளவுக்கு ஃபெசிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா உள்ளவே வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபேஸ் இபி லைன் வந்து பாத்தீங்கன்னா லேஅவுட் ஃபுல்லா எடுத்து கொடுத்துருக்காங்க. தண்ணீர் வசதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா டேங்க் வந்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ எல்லா பிளாட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பைப் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்க பூமி பூஜை போடுற அன்னைக்கே உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னா கூட பைப் திறந்து எடுத்துக்கலாம். பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னாலும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம எல்லா பிளாட்ஸுக்குமே அவென்யூ ட்ரீஸ் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. லேஅவுட் என்ட்ரன்ஸ் பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்து லேஅவுட்டை சுற்றி உங்களுக்கு காம்பவுண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. 24/7 வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இருக்கிறாங்க. ப்ளஸ் சிசிடிவியுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ லேஅவுட்குள்ள டெவலப்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே வந்து சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லேஅவுட்குள்ள இருக்க டெவலப்மெண்ட் பார்த்தோம். ப்ளஸ் லேஅவுட்டை சுற்றியுமே எக்கச்சக்க டெவலப்மெண்ட் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த ப்ராஜெக்ட் நல்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவை ஒட்டி இருக்கு. நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தோம் நம்மளது ஸ்டேட் ஹைவேலேருந்து 1 கிலோமீட்டர்ல இருக்கு. ரெட் ஹில்ஸ் அப்படின்றது சரௌண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்க இடம். இந்த ப்ராஜெக்ட்க்கு நியர்பைல ஸ்கூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட்க்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் ஸ்கூல் இருக்கு, விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூல் இருக்கு, மாடர்ன் ஸ்கூல் இருக்கு. காலேஜஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்டெக் இருக்கு, வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, கோஜன் உமன்ஸ் காலேஜ் இருக்கு, மேக்னா காலேஜ் இருக்கு. இன்னும் எக்கச்சக்க காலேஜஸ் இருக்கு, ஸ்கூல்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு, ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு, பால்வாடி, ரேஷன் கடை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சைட்க்கு நியர்பைலேயே இருக்கு. ஏன்னா ரொம்ப வருஷமா டெவலப் ஆன ஊர் இது ரெட் ஹில்ஸ் அண்ட் சரௌண்டிங். ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே நியர்பைலேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம லேஅவுட்க்கு நியர்பைலேயே உங்களுக்கு சென்னை பெரிபெரல் ரோடு வருதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுப்பள்ளி ஹார்பர்ல இருந்து உங்களுக்கு மகாபலிபுரம் வரைக்கும் 133 கிலோமீட்டர். ஸோ இந்தியாலே லாங்கஸ்ட் பெரிபெரல் ரோடு அந்த ரோடு தான். ஸோ பெரிபெரல் ரோடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்க்கு நியர்பைல வரப்போகுது. ஸோ வந்துட்டு அப்படின்னாலே உங்களுக்கு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். இப்போ இங்க பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2300 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 23 அடி ரோடு கட் ரோடுலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ 30 அடி 33 அடி ரோடு இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா 2400 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க.
40 அடி ரோட்ல பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகோசியேஷன்லாம் கிடையாது. என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் நெகோசியேஷனே கேட்க தேவையில்ல. ஸோ ஏன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இதுவே உங்களுக்கு பெரிய ஆஃபர். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் இவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரைஸு காசு ஒரு ஆஃபரு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ், இதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம போகணும், லைனில் நிற்கணும், பட்டாவை ஃபாலோ பண்ணி வாங்குறதுன்றதெல்லாம் ஈஸியான வேலை கிடையாது. ஸோ பட்டா ட்ரான்ஸ்ஃபரும் இவங்க ஈஸியாக வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா, சிட்டா, அடங்கல் எல்லாமே, அதாவது கம்ப்ளீட் டாக்குமெண்ட். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பிளாட் மட்டும் சூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், மற்ற ப்ராசஸ் எல்லாமே இவங்க ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. பட்டா, சிட்டா, அடங்கல், ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி டாக்குமெண்ட் எடுத்து இந்தாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. ஸோ இமிடியேட்டாக நீங்கள் வீடு கட்டிடலாம். ஏன்னா வந்து அப்ரூவ்டு லேண்டு, டிடிசிபி, ரேரா அப்ரூவல் இருக்குது. ஸோ கிளியர் டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டேவே வந்து வீடு கட்டுறதை பற்றி யோசிச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துடலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட் இருக்குமா, அந்த டாக்குமெண்ட் இருக்குமா, எதுவுமே வந்து நீங்கள் யோசிக்க தேவையில்லை. சைட் உள்ள ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 வீடு கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய வீடும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தை மாதம் வந்து பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் புக் பண்ணீங்கன்னா நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா புது வருஷத்தில் புது வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். நீங்களே கட்டுறதுனாலும் வீடு வந்து இமிடியேட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை இவங்களே கூட உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபர் பண்ணுறாங்க. 1 BHK ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 27 லட்சம் ரூபாய்க்கு இவங்க கட்டி கொடுக்குறாங்க. 2 BHK ஹவுஸ் பார்த்தீங்கன்னா 33 லட்சம் ரூபாய்க்கு தாராளமாக வந்து இவங்க கட்டி கொடுக்குறாங்க. ஸோ சென்னையில் இப்படி ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் உங்களுக்கு 33 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் கூட உங்களால் வாங்க முடியாது. 45 லட்சம் 50 லட்சம் ஆகும் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க. மேலே கீழே சைடில் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. பட் இங்கே நீங்கள் ஒரு 2 BHK வீடே பார்த்தீங்கன்னா 33 லட்சம் ரூபாய்க்கு கீழேருந்து வானம் வரைக்கும் உங்களுக்கு சொந்தமாக வாங்கிக்க முடியும். ஸோ இந்த சைட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருத்தணிகை இன்ஃப்ராசிட்டி நம்பர் தான், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சைட் விசிட்க்கு கேப் அவங்களே அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிளாட் சூஸ் பண்ணால் போதும், டைரக்ட் ஓனர் தான். ஸோ எந்த ஒரு பர்சனுக்கும் நீங்கள் எந்த ஒரு அடிஷ்னல் சார்ஜஸுமே பே பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ நீங்கள் கேஷில் வாங்குறதுனா இருந்தாலும் வாங்கலாம், இல்லை பேங்க் லோன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் எல்லா சப்போர்ட்டும் எல்லாமே அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது 17 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்றதால உங்களுக்கு நேஷனலிஸ்ட் பேங்க் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா APF எடுத்து வச்சிருப்பாங்க. ஏன்னா பேங்க்கே இந்த ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ப்ரீ அப்ரூவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பேங்க் லோன் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 to 15 டேஸில் பண்ணி கொடுத்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனே க்ளீனாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு 600 சதுரடி வாங்குறீங்க அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கையில் ஒரு 3 to 4 lakhs இருந்தாலே பேலன்ஸ் எல்லாமே லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வீடியோவில் இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை சூஸ் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான வீடோ மனையோ நீங்கள் இங்கே வாங்குங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவோட நம்ம சேனலில் பார்க்கலாம்.